ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஎம் மஸ்கட் லைஃப் யூடியூப் சேனல். ஆடி மாதம் வந்தாலே அம்மனுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஆடி மாதம் மஸ்கட்டில் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ தான் நான் இதை காட்ட போகிறேன். நம்ம அம்மனுக்காக நம்ம என்னென்ன செஞ்சு என்னென்ன வாங்கி கொண்டு போனோம் அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம காலையில் எழுந்திரிச்சு வாசலாம் நல்லா கூட்டிகிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். அதாவது இந்த வருஷம் ஸ்டார்டிங் ஜனவரியில் நான் பொங்கல் வச்சுட்டு அதோட மஞ்சளை நம்ம தோட்டத்தில் நான் விதைச்சிருந்தேன். அது இப்போ தான் அழகாக 3 மஞ்சள் நல்லா க்ரோ ஆகி வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வருஷம் இந்த மஞ்சளை பறித்து தான் நம்ம பொங்க வைக்க போகிறோம். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். கல்ஃபில் அடிக்கிற வெயிலுக்கு செடிலாம் பார்த்தீங்களா எப்படி வாடி இருக்குன்னு. அந்தளவுக்கு வெயில் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால நம்ம வீட்டில் ஒரு குருவி கூண்டு இருக்குது. அதுக்கு டெய்லியும் சாப்பாடு தண்ணி எப்போதுமே வச்சுருப்போம். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அந்த குருவி கூண்டு மேலே ஒரு குருவி உட்காந்துட்ருக்கு. குருவி மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற சின்ன சின்ன பேர்ட்ஸு எல்லாமே அங்கே உட்காந்து சாப்பிட்டு போகும். அது பார்க்கவே ரொம்ப நமக்கு ப்ளசண்ட்டாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பேர்ட்ஸுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச சாப்பாடும் தண்ணியும் கண்டிப்பாக வைங்க. இப்போ வாங்க நம்ம வாசல் தொளிச்சு கோலம் போட்டுடலாம். இன்றைக்கி நம்ம வாசலில் ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்கிற கோலம் தான் நான் போட்டிருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலம் நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, நான் என்றைக்காச்சும் கோலம் போட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சேன்னா அவங்க கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, நீ ஃபாரினில் இருக்கியா இந்தியாவில் இருக்கியா அப்படிங்கிற விஷயந்தான் கேட்பாங்க. ஃபாரினில் இருந்தால் லக்ஸுரியஸான வாழ்க்கை மட்டும்தான் நம்ம வாழணுமா? இந்த மாதிரி சாதாரண வாழ்க்கை நம்ம வாழக்கூடாதா என்ன? வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம பாரம்பரியத்தை மறக்காமல் நம்ம இங்கேயும் கடைப்பிடிச்சிட்ருக்கோம். நீங்கள் நம்ம யூடியூப் ஷார்ட்ஸை செக் பண்ணிங்கனாலே தெரியும். நம்ம நிறைய விறகடுப்பில் சமைக்கிறதும் நம்ம பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறதும் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டெப் இருக்குது. அதுக்கு எப்போவுமே நான் மஞ்சள் குங்குமம் வைப்பேன். நல்ல நாள் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக வைப்பேன். அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம டோருக்கு முன்னாடி ஒரு சின்ன கோலமும் போட்டுட்டேன். அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போய் நம்ம அடுப்புக்கும் நம்ம குங்குமமும் மஞ்சளும் வச்சு நம்ம பொட்டு வச்சிட்டோம். எனக்கு எப்போவுமே வீடு நீட்டாகவும் க்ளீனாகவும் ரொம்ப மங்களகரமாகவும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்ம நேற்றே விளக்கு, அதாவது வியாழக்கிழமையே விளக்கு பூஜை ஜாமான் எல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு தான் நம்ம பொட்டு வச்சுருக்கோம். அப்படியே நம்ம லஞ்சுக்கு பருப்பு சாதம் இருக்கு இல்லைங்களா, அரிசி பருப்பு சாதம், அதை வச்சு லஞ்சுக்கு சிம்பிளாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கோயிலுக்கு என்னென்ன கொண்டு போகணுமோ அதெல்லாம் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நான் ப்ளவுஸு கூட வளையல், மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு, பூ வச்சு ஒரு 5 பேருக்கு நான் இந்த டைம் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு பிரசாதமாக சக்கரை பொங்கல் இருக்கு இல்லைங்களா, சக்கரை பொங்கலும் அதுக்கப்புறம் வெள்ளை சுண்டலும் நான் செஞ்சு கொண்டு போயிருந்தேன். ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. நான் என்னென்ன கோயிலுக்கு கொண்டு போனேன்னா, அம்மனுக்கு 2 சாரீ எடுத்திருந்தேன். அதாவது நான் முன்னாடியே வேண்டுதல் வச்சுருந்தேன். அதனால 2 சாரியும் அதுக்கு தேவையான பூ, பழம், தேங்காய், வளையல், மஞ்சள், குங்குமம் எல்லாமே நான் தட்டில் வச்சு அங்கே நான் கொடுத்தேன். மஸ்கட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம கிருஷ்ணர் கோயிலில் ஒரு அம்மன் இருக்காங்க. அந்த அம்மனுக்கு தான் நான் போய் இதெல்லாம் படைச்சிட்டு வந்தேன். பொங்கல் சக்கரை பொங்கல் நான் குக்கர்லேயே நான் வச்சுட்டேன். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் வந்திருந்ததுங்க. நம்ம ஊர்லேருந்து இந்த வீடியோலாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்ல, இப்படிலாம் பண்ணலாமாங்க அப்படிங்கிறது. கண்டிப்பாக மஸ்கட்டில் இருக்கவங்க புதுசாக இப்போ வந்திருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இப்படிலாம் பண்ணி கொண்டு போய் கொடுக்கலாமா அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியாது. அதனால் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி கொண்டு போய் கொடுங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இது பத்தலைங்க. ஆக்சுவலி அங்கே இருக்க நல்ல வெள்ளிக்கிழமைங்கிறப்போ நல்லா கூட்டம் இருக்கும் அந்த கோயிலில். அப்படிங்கிறப்போ நான் கொண்டு போனது
அங்கே வந்து பத்தவே இல்லை. நம்ம பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டு இருக்காங்களே, அவங்களுமே வந்து நிறையா வந்து கூழ், பாயாசம், பொங்கல், சுண்டல் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. அதுவுமே நாங்கள் வந்து எல்லாருக்குமே கொடுத்தோம். அதுவுமே ஆக்சுவலி வந்து பத்தலை. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு, சில பேர்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பிரசாதம், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ நான் வந்து ஷேர் பண்ணணுன்னு நான் நினச்சேன். அதாவது மஸ்கட்டில் இருக்கிற கடல் வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. அதோடய வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நாங்கள் இருக்க வீட்டில் ஒரு கார்டன் இருக்குது, அந்த டூர் போகணுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்து வந்து கண்டிப்பாக அதுதான் நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.